ஹாய் நண்பர்களே, அனைவருக்கும் என் வணக்கம். நான் உங்கள் சபரி பேசுகிறேன். இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிறது ஒரு ப்ராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன். முந்தைய வீடியோ பதிவில் நாம் ஒரு யூஸ் கேஸ், மெசேஜிங் சிஸ்டம் அப்படின்ற யூஸ் கேஸை பற்றி டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். இப்போ இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது அதுக்கு ரிலவெண்ட்டாக ஒரு ப்ராக்டிக்கல் டெமோ. இதை நான் 3 டெமோவாக பிரிச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் டெமோவில் நாம் ஒரு சிம்பிள் ஜாவா அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ண போகிறோம். இதுக்கு ரெக்குவயர்மெண்ட் ஸ்ப்ரிங் டூல் ஸ்வீட் அண்ட் மேவன் டூல். இதை பற்றின டீட்டெயில் நான் என்னோட சாஃப்ட்வேர் ரெக்குவயர்மெண்ட் வீடியோ பதிவில் நான் தெளிவாக பேசியிருக்கேன். ஸோ நாம் இப்போ எப்படி இந்த ஜாவா அப்ளிகேஷனை க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா மேவன் டூலை யூஸ் பண்ணி தான் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு நாம் ஃபைல் மென்யூ போயிட்டு அதில் உங்களுக்கு சப் மென்யூ இருக்குது, நியூ அப்படின்ற சப் மென்யூ. அதில் அதர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சர்ச் ஃபீல்டு வரும். இதில் நீங்கள் மேவன் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா மேவன் ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. ஸோ இதை சூஸ் பண்ண உடனே இது நம்மளுக்கு என்ன மாதிரியான அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ப்ராம்ப்ட் நம்மக்கிட்ட கேட்கும். ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்க்ரீனில் நீங்கள் எந்த சாய்ஸும் சூஸ் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் நீங்கள் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இதில் கேட்லாக் செக்ஷன் இருக்கு இல்லையா, இந்த கேட்லாக் செக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இதில் நீங்கள் சூஸ் பண்ண போகிறது ஒரு இன்டர்னல் அப்படின்ற கேட்லாக். உங்களுக்கு மேவன் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இது மேப் ஆகிருக்கும். இதில் நாம் டிஃபால்ட்டாக இந்த பர்டிகுலர் மேவன் ஆர்க்டைப் குவிக் ஸ்டார்ட் அப்படின்ற ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இதை நாம் எதுக்கு சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது நம்மளோட பேசிக் ஜாவா ஸ்டாண்டலோன் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு டெம்ப்ளேட். இது மேவன் டூல் அப்படின்றதுனால இந்த டெம்ப்ளேட் ப்ரீடிஃபைண்டாக இருக்கும். ஸோ நம்ம எதுவும் ஃபர்தராக நம்ம ப்ராஜெக்டில் கன்ஃபிகர் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இது டிஃபால்ட் டெம்ப்ளேட். ஸோ இந்த மேவன் ஆர்க்டைப் குவிக் ஸ்டார்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த கேட்லாகில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஆல் கேட்லாக்ஸ், நெக்ஸஸ். ஸோ இந்த ஆல் கேட்லாக்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஆர்க்டைப் வெர்ஷன்ஸ் டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் நம்ம ஆர்க்டைப்பை சர்ச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இன்டர்னல் அப்படின்ற கேட்லாகை சூஸ் பண்ணுங்கள். அதில் ஸ்பெசிஃபிக்காக மேவன் ஆர்க்டைப் குவிக் ஸ்டார்ட்டை சூஸ் பண்ண போகிறோம். நான் திரும்பவும் ஹைலைட் பண்ணுறேன், இது ஸ்டாண்டலோன் ஜாவா ஸ்டாண்டலோன் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு உண்டான டெம்ப்ளேட். இப்போ நம்ம இதை வெப் அப்ளிகேஷனாக க்ரியேட் பண்ண போகிறோம், ஒரு MVC பேஸ்ட் வெப் அப்ளிகேஷனாக க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா நாம் இந்த மேவன் ஆர்க்டைப் வெப் ஆப் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது ஸ்ப்ரிங் கோர். ஸோ அதுக்கு தேவையானது ஒரு பேசிக் ஸ்டாண்டலோன் அப்ளிகேஷன், ஜாவா அப்ளிகேஷன். ஸோ அதுக்கு நாம் சூஸ் பண்ண போகிற மேவன் ஆர்க்டைப் ஆப்ஷன் குவிக் ஸ்டார்ட், மேவன் ஆர்க்டைப் குவிக் ஸ்டார்ட். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இங்கே உங்களுக்கு ஃபியூ ஆப்ஷன்ஸ் ப்ராம்ப்ட் பண்ணுவாங்க, கேட்பாங்க. ஸோ அதில் குரூப் ஐடி டிஃபைன் பண்ணுங்கள். ஸோ குரூப் ஐடி அப்படின்றது ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்டுக்கு உண்டான மேவன் ஐடி, ப்ராஜெக்டோட மேவன் குரூப் ஐடி. இது நீங்கள் என்ன நேம் வேணால் கொடுக்கலாம். ஸோ நான் காம் அப்படின்னு யூஸ் பண்ணி .e-commerce அப்படின்னு கொடுக்க போகிறேன். பிகாஸ் நம்மளோட அப்ளிகேஷன் நேம் இ-காமர்ஸ் அப்ளிகேஷன் இருக்க போது. இந்த ஆர்டிஃபேக்ட் ஐடி அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த ஆர்டிஃபேக்ட் ஐடி உங்களோட ப்ராஜெக்ட் நேம் ஓட டிஃபைன் ஆகும். ஸோ இது மேவன் ஆர்டிஃபேக்ட் ஐடி, மேவன் குரூப் ஐடி, மேவன் வெர்ஷன், அந்த அப்ளிகேஷன் வெர்ஷன், அண்ட் தென் பேக்கேஜ் ஃபார் யோர் ப்ராஜெக்ட். உங்களோட ப்ராஜெக்டுக்கு உண்டான பேக்கேஜ் ரெஃபரன்ஸ் இங்கே நம்ம ப்ரொவைட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம இந்த பர்டிகுலர் ஆர்டிஃபேக்ட் ஐடியில் என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா இ-காமர்ஸ் அப்ளிகேஷன், ரைட், அப்படின்றத நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ இது என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ப்ராஜெக்ட் நேமாக டிஃபைன் ஆக போகுது. இந்த பேக்கேஜ் அண்ட் குரூப் ஐடி ரெண்டுமே சேமாக ரிசம்பிளன்ஸ் ஆகும். ப்ளஸ் இது ஆர்டிஃபேக்ட் ஐடியும் இன்க்ளூட் பண்ணிக்கும். ஸோ எனக்கு இந்த ஆர்டிஃபேக்ட் ஐடி தேவையில்லை. ஸோ அதனால் நான் அதை ரிமூவ் பண்ணிடுறேன். ப்ளஸ் என்னோட பேக்கேஜ் நேம் என்னோட இ-காமர்ஸ் அப்ளிகேஷனுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் நேம் டிஃபைன் பண்ணியிருக்கணும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இன்ஃபிகார்ட் அப்படின்ற ஒரு பேஸ் பேக்கேஜை
நான் டிஃபைன் பண்ணுறேன். பேஸ் பேக்கேஜ் நேம் com.infcart. சரிங்களா? ஸோ குரூப் ஐடி இஸ் டிஃப்ரெண்ட், பேக்கேஜ் நேம் டிஃப்ரெண்ட். ஸோ குரூப் ஐடி ஜஸ்ட் com.ecommerce அப்படின்னு கொடுத்துருக்கேன். ப்ராஜெக்ட் நேம் வந்து இ-காமர்ஸ் அப்ளிகேஷன், பேக்கேஜ் நேம் வந்து com.infcart. இது வந்து பேஸ் பேக்கேஜிங் நேம். நம்மளோட ப்ராஜெக்டில் இதுதான் பேஸ் பேக்கேஜாக இருக்க போகுது. ஸோ இப்போ நீங்கள் ஒன்ஸ் இந்த செட்டிங்ஸ் எல்லாம் ரிலவெண்ட்டாக ப்ரொவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபினிஷ் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து உங்களோட ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகிருக்கும். இந்த இ-காமர்ஸ் அப்ளிகேஷன் அப்படின்றது உங்களோட பேக்கேஜ் எக்ஸ்ப்ளோரர் விண்டோவில் டிஸ்பிளே ஆகும். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் ஜாவா ப்ராஜெக்டோட ஸ்ட்ரக்சர் இதில் வந்து டிஃபைன் ஆகிருக்கு. நான் மேவனை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக பேச போகிறதில்ல, பட் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைல் அந்த மேவன் ப்ராஜெக்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த pom.xml ஃபைல். இதுதான் மேவனுக்குண்டான மேவன் அப்ளிகேஷனுக்குண்டான கன்ஃபிகரேஷன் ஃபைல். ஸோ நீங்கள் மேவன் வந்து உங்களோட அப்ளிகேஷனை வந்து மெயின்டைன் பண்ணணும், மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா அதுக்குண்டான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் இந்த pom.xml ஃபைலில் தான் கொடுக்க போகிறீங்க. ஸோ இப்போ இந்த pom.xml ஃபைல் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு XML ஸ்டாண்டர்ட் ஆஃப் கோட் உங்களுக்கு தெரியும். இதை வந்து நம்ம லேட்டராக யூஸ் பண்ணுறோம். எப்போ அப்படின்னா ஸ்ப்ரிங் அப்ளிகேஷன்ஸ் க்ரியேட் பண்ண உடனே இதையே நம்ம ஸ்ப்ரிங் அப்ளிகேஷனாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ எப்போ நம்ம வந்து ஸ்ப்ரிங் லைப்ரரிஸ் யூஸ் பண்ணுறோமோ அப்போ நம்ம இந்த pom.xml ஃபைல் ஆக்சஸ் பண்ணால் போதும். இப்போ நம்ம இந்த pom.xml ஃபைல் யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சரில் வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோர்ஸ் மெயின் ஜாவா, இதில் தான் நம்ம வந்து சோர்ஸ் கோடை க்ரியேட் பண்ண போகிறோம். தென் டெஸ்ட் கோட், டெஸ்ட் பேக்கேஜஸ் இருக்குது. சோர்ஸ் டெஸ்ட் ஜாவா, இதில் வந்து டெஸ்ட் கோட் க்ரியேட் பண்ணலாம். ப்ளஸ் உங்களுக்கு ஜேஆர்இ லைப்ரரி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக மேவன் வந்து 1.5 ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து நாம் சேஞ்ச் பண்ணலாம். பிகாஸ் நான் வந்து என்னோட மிஷினில் நான் வந்து ஒரு 12 JDK 12 யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் நம்ம வந்து இதை சேஞ்ச் பண்ணி ஆகணும். பிகாஸ் 1.5ன்றது வெரி லெஸ் ஃபீச்சர் இல்லையா? நம்ம வந்து ஜாவா 8 ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ ஜாவா 11 ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால் நம்ம வந்து இந்த அப்ளிகேஷனை ஆல்டுகெதர் அப்கிரேட் பண்ணணும். ஸோ இதை எப்படி அப்கிரேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டில் நீங்கள் வந்து ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜாவா பில் பேத் இருக்கும். ஸோ இந்த ஜாவா பில் பேத்தில் நீங்கள் வந்து லைப்ரரிஸ் டேபை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஜாவா பில் பேத், லைப்ரரிஸ் டேப், அதில் வந்து நீங்கள் எக்ஸிஸ்டிங் டிஃபால்ட் மேவன் சூசன் J2SE வெர்ஷன் இங்கே டிஸ்பிளேல இருக்குது. இதை வந்து நம்ம மாற்ற போகிறோம். ஸோ எப்படி அப்படின்னா நீங்கள் இந்த பர்டிகுலர் லைப்ரரியை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இங்கே எடிட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த எடிட் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆல்டர்னேட் JRE ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி JDK 12 சூஸ் பண்ணலாம். இல்லை ஒர்க் ஸ்பேஸ் டிஃபால்ட் JRE வந்து JDK 12 நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ ஈதர் ஒன் நீங்கள் JRE ரெஃபரன்ஸாக நீங்கள் மேப் பண்ணலாம், இல்லை JDK டிரெக்ட்லி நீங்கள் JDKவாகவும் மேப் பண்ணலாம். ஸோ நான் வந்து ஆல்டர்னேட் JRE JDK 12 என்னோட சிஸ்டமில் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறது JDK 12, அதான் மேக்ஸிமம் வெர்ஷன் அவைலபிள் என்னோட மிஷினில். ஸோ இப்போ நம்ம கரண்ட்டாக JDK 15 லான்ச் ஆக போகுது. பட் இந்த JDK 12 இப்போ நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ணீங்க அப்படின்னா உடனே நீங்கள் இங்கே அப்ளை கொடுங்க. ஸோ தட் நீங்கள் இங்கே நோட் பண்ண வேண்டியது இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இங்கே வந்து வேர்ஷன் சேஞ்ச் ஆகும் 1.5 அப்படின்ற பட்சத்தில் இங்கே வந்து ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ண உடனே உங்களுக்கு வந்து அந்த வேர்ஷன் சேஞ்ச் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த சேஞ்சஸ் எல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து உங்களோட கரண்ட் சிஸ்டமோட JDK வேர்ஷனுக்கு மேப் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் லைப்ரரிஸ் வந்து யூஸ் ஆகும். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் செட்டிங்ஸ். ஸோ நீங்கள் ஃபர்தராக அப்ளை அண்ட் க்ளோஸ் கொடுத்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் க்ளோஸ் ஆகிடும். இப்போ என்ன அட்வான்டேஜ், உங்களோட லைப்ரரி வந்து JDK 12 லைப்ரரியாக இருக்குது, ஜாவா டெவலப்மெண்ட் டூல் கிட்.
ஸோ அப்போ நீங்கள் வந்து 12 ஃபீச்சர்ஸ் எல்லாம் நீங்கள் உங்களோட அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா இங்கே மேவன் டிபெண்டன்சி அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த மேவன் டிபெண்டன்சிஸில் தான் நாம் வந்து தேர்ட் பார்ட்டி லைப்ரரிஸை வந்து மேப் பண்ண போகிறோம். இது யார் மேனேஜ் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேவன் டூல் வந்து மேனேஜ் பண்ணும். நீங்கள் மேவன் pom.xml ஃபைலில் என்ன கன்ஃபிகர் பண்ணியிருக்கீங்களோ, என்ன டிபெண்டன்சிஸ், என்ன லைப்ரரி கன்ஃபிகர் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாமே இந்த மேவன் டிபெண்டன்சிஸில் இருக்கும். ஸோ இப்போது நம்ம இந்த மேவன் ப்ராஜெக்டோட ஸ்ட்ரக்சரை பற்றி டீட்டெயிலாக பார்த்துட்டோம். பட் இப்போ நம்ம வந்து அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணணும் இல்லையா. ஸோ இப்போ இந்த சோர்ஸ் மெயின் ஜாவா எக்ஸ்பேண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஃபால்ட் பேக்கேஜ் இருக்குது. இந்த பேக்கேஜ் வந்து எப்படி வருது, பிகாஸ் நம்ம மேவன் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணும் போதே இந்த பேக்கேஜை வந்து டிஃபைன் பண்ணியிருந்தோம். com.infcart குரூப் ஐடி அப்படிங்கிறது வேற, பேக்கேஜ் நேம் அப்படின்றது வேற. ஸோ com.infcart எக்ஸ்பேண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு டிஃபால்ட் ஆப் .java அப்படின்ற ஒரு ஃபைல் இருக்கும். இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பேசிக் டிஃபால்ட் மெயின் மெத்தட், அதுக்கப்புறம் அதில் ஒரு சிஸ் அவுட் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து லேட்டராக யூஸ் பண்ணிக்கலாம். பட் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட மெசேஜிங் சிஸ்டம்க்கு என்ன தேவை. நம்மளோட மெசேஜிங் சிஸ்டமில் நம்ம பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் யூஸ் கேஸில் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா ஒரு கிளாஸ் இன்னொரு கிளாஸோட இன்ஸ்டன்ஸை வந்து டிபெண்ட் பண்ணியிருந்தது. அதாவது கிளைண்ட் மெசேஜிங் சிஸ்டம் அப்படின்ற கிளாஸ் வந்து எஸ்எம்எஸ் சர்வீஸ் அப்படின்ற கிளாஸை வந்து டிபெண்ட் பண்ணியிருந்தது. ஸோ அப்போ அந்த எஸ்எம்எஸ் சர்வீஸ் அப்படின்ற கிளாஸ் வந்து நம்மளுக்கு இங்கே தேவை, ப்ளஸ் அந்த கிளைண்ட் மெசேஜிங் சிஸ்டம் அப்படின்ற கிளாஸும் நம்மளுக்கு இங்கே தேவை. ஸோ நாம் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து சர்வீஸ் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ அந்த சர்வீஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு பேக்கேஜ் ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்ணுறேன். ஸோ அது வந்து நம்மளோட பேஸ் பேக்கேஜோட கண்டினியூட்டியாக இருக்கணும். ஸோ com.infcart.service இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் பேக்கேஜ் நான் வந்து இங்கே கிரியேட் பண்ணுறது. இதில் வந்து ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பேக்கேஜ் வந்து இந்த பர்டிகுலர் பேக்கேஜ்லேருந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பிகாஸ் இது வந்து செப்பரேட் பேக்கேஜ். பட் ஹைரார்கி பிரகாரம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் com.infcart.service. ஸோ இந்த சர்வீஸ் பேக்கேஜில் நம்ம வந்து இப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரியேட் பண்ண போகிறோம். அது வந்து எஸ்எம்எஸ் சர்வீஸ் அப்படின்ற நேமை வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ இந்த எஸ்எம்எஸ் சர்வீஸ் கிளாஸ் வந்து கிளைண்ட் மெசேஜிங் சிஸ்டம் அப்படின்ற கிளாஸோட நம்ம வந்து இன்ஜெக்ட் பண்ண போகிறோம். பட் ஐடியலி இப்போ வந்து நம்மளுக்கு இந்த எஸ்எம்எஸ் சர்வீஸ் கிளாஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் வந்து இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணணும். பிகாஸ் என்னோட யூஸ் கேஸில் பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் மெசேஜ் சர்வீஸ் அப்படின்ற ஒரு இன்டர்ஃபேஸ் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து எஸ்எம்எஸ் சர்வீஸ் அப்படின்ற ஒரு கிளாஸ் வந்து அந்த மெசேஜ் சர்வீஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணலாம். அது வந்து மெசேஜ் சர்வீஸ் அப்படின்ற ஒரு இன்டர்ஃபேஸ். அந்த பேக்கேஜ்குள்ளேயே நீங்கள் இந்த இன்டர்ஃபேஸை கிரியேட் பண்ணணும். மெசேஜ் சர்வீஸ் அப்படின்ற இன்டர்ஃபேஸ் வந்து கிரியேட் ஆகும். இதில் வந்து நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் மெத்தட் வந்து நம்ம டிக்ளேர் பண்ண போகிறோம். பிகாஸ் அது வந்து அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். ஸோ நாம் டிஃபைன் பண்ண போகிறது பப்ளிக் பூலியன். மீன்ஸ் இந்த மெத்தட் வந்து ஒரு பூலியன் ரெஸ்பான்ஸ் கொடுக்க போகுது ஆஸ் அ ரிட்டர்ன். ஸோ மெத்தட் நேம் வந்து சென்ட் மெசேஜ். ஸோ இதில் வந்து பேராமீட்டர்ஸ் தேவை. ஸோ கப்புள் ஆஃப் பேராமீட்டர்ஸ் நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா அட்ரஸ், அதாவது எந்த அட்ரஸ்க்கு நீங்கள் மெசேஜ் வந்து சென்ட் பண்ண போகிறீங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன். ஃபர்தராக நான் வந்து என்ன மெசேஜ் நீங்கள் வந்து சென்ட் பண்ண போகிறீங்க. ஸோ இதில் வந்து ரெண்டு இன்ஃபர்மேஷன் அடங்கியிருக்கு. ஒன்று வந்து யாருக்கு அனுப்ப போகிறீங்க, அது அட்ரஸ். என்ன மெசேஜ் அனுப்ப போகிறீங்க அது செகண்ட் பேராமீட்டர். ரெண்டுமே ஸ்ட்ரிங் தான். ஒரு சிம்பிளிஃபைடாக தான் நான் இந்த லாஜிக்கை கொண்டு போகிறேன். ஸோ இப்போ நாம் என்ன பண்ணியிருக்கோம், ஒரு இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம், மெசேஜ் சர்வீஸ் அப்படின்ற இன்டர்ஃபேஸ். அதுக்குள்ளே ஒரு ஆப்ஸ்ட்ராக்ட் மெத்தடை வந்து நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இது வந்து பை டிஃபால்ட்டாக ஆப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இல்லையா. பிகாஸ் இன்டர்ஃபேஸ்க்குள்ளே பை டிஃபால்ட்டாக ஆல் மெத்தட்ஸ் வில் பி ஆஃப் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். நம்ம அன்டில் அதை வந்து டிஃபால்ட் மெத்தடாக கன்வெர்ட் பண்ணுறோம், இல்லை ஸ்டாட்டிக் மெத்தடாக கன்வெர்ட் பண்ணுறோம் அக்கார்டிங் டு ஜாவா 8ஓட ஃபீச்சர்ஸ் பிரகாரம். இது வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இந்த இன்டர்ஃபேஸ்க்குள்ளே இருக்குது.
இப்போ நாம என்ன பண்ண போகிறோம், ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ண போகிறோம். அந்த கிளாஸ் நான் சொன்ன மாதிரி SMS சர்வீஸ் அப்படின்ற நேம் அந்த பர்டிகுலர் கிளாஸ்க்கு கொடுக்க போகிறோம். ஸோ இந்த கிளாஸ் என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளாஸ் வந்து அந்த பர்டிகுலர் இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகுது, மெசேஜ் சர்வீஸ். ஸோ இப்போ நம்ம இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளாஸ் வந்து அந்த பர்டிகுலர் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட், அந்த பர்டிகுலர் இன்டர்ஃபேஸ்க்குள்ளே இருக்கிற அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடை வந்து ஓவர் ரைட் பண்ணணும். ஸோ நான் ஆட்டோ இன்டெலிஜென்ஸ் ஃபீச்சரை யூஸ் பண்ணி நான் ஓவர் ரைட் பண்ணுறேன். ஸோ எனக்கு தேவை இந்த சென்ட் மெசேஜ் அப்படின்ற மெத்தடை வந்து நான் இங்கே வந்து ஓவர் ரைட் பண்ணணும். ஸோ இப்போ டிஃபால்ட்டாக இது வந்து ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணது. நம்ம இதில் வந்து பிஸ்னஸ் லாஜிக்கை ஃபர்தராக நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம கையில் இருக்கிறது ஒரு மெசேஜ் சர்வீஸ் அப்படின்ற இன்டர்ஃபேஸ், ஒரு SMS சர்வீஸ் அப்படின்ற ஒரு கிளாஸ். இந்த SMS சர்வீஸ் இந்த மெசேஜ் சர்வீஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு. இப்போ இந்த பர்டிகுலர் SMS சர்வீஸ் கிளாஸ் கோட்குள்ள என்ன கொடுக்க போகிறோம், என்ன மாதிரியான பிஸ்னஸ் லாஜிக் கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு செட் ஆஃப் லாஜிக், அதாவது இது வந்து SMS சர்வீஸ் அப்படி இல்லையா. ஸோ இந்த SMS சர்வீஸ் அப்படின்ற போது நம்ம வந்து அட்ரஸ் வந்து ஒரு மொபைல் நம்பராக இருக்கலாம். ஸோ நான் இந்த மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் கன்ஸ்ட்ரெயின்ஸ் கிரியேட் பண்ண போகிறேன். அது வந்து ரெகுலர் எக்ஸ்பிரஷனாக இருக்க போகுது. ஸோ இப்போ இந்த சென்ட் மெசேஜ் மெத்தட்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெகுலர் எக்ஸ்பிரஷன் வேரியபிளை வந்து கிரியேட் பண்ணி அதுக்கு வந்து ஒரு ரெகுலர் எக்ஸ்பிரஷன் சின்டாக்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். இது வந்து 10 டிஜிட் வந்து அக்செப்ட் பண்ண போகுது. ஸோ இதை வந்து நாம் இவாலுவேட் பண்ண போகிறோம். அதாவது கிளைண்ட் கொடுக்குற அட்ரஸ் வந்து இந்த பர்டிகுலர் பேட்டர்னில் இருக்கா அப்படின்னு இவாலுவேட் பண்ண போகிறோம். அது அந்த பேட்டர்னில் இருந்தது அப்படின்னா அவங்க சென்ட் பண்ணுற அந்த மெசேஜை வந்து நம்ம அந்த பர்டிகுலர் அட்ரஸ்க்கு டெலிவர் பண்ண போகிறோம். பட் ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து அந்த மாதிரியான ஒரு மெசேஜிங் சிஸ்டமை நம்ம ஃபுல் ஃப்ளெஜ்டாக க்ரியேட் பண்ண போகிறதில்ல. இது வந்து ஒரு சிமுலேட்டட் வெர்ஷன் ஆஃப் கோட் தான். ஸோ இப்போ இதுக்குள்ளே நாம் இன்னொரு வேரியபிள் நம்ம வந்து டிக்ளேர் பண்ண போகிறோம். அது வந்து பூலியன் வேரியபிள். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெத்தடோட ரிட்டர்ன் டைப் வந்து பூலியனாக இருக்கணும். அதாவது இந்த அட்ரஸ் இவாலுவேஷன்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருந்தது அப்படின்னா அது வந்து ட்ரூவாக ரிட்டர்ன் ஆக போகுது, இல்லைனா அது வந்து ஃபால்ஸாக ரிட்டர்ன் ஆகும். ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு வேரியபிள், பூலியன் வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அதுக்கு வேல்யூ வந்து ஃபால்ஸ், டிஃபால்ட் ஆஃப் ஃபால்ஸ் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இஃப் கண்டிஷன் செட் பண்ண போகிறோம். அதில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வரக்கூடிய அந்த அட்ரஸ் வந்து இந்த பர்டிகுலர் ரெகுலர் எக்ஸ்பிரஷனோட மேட்ச் ஆகுதா அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம அந்த ஸ்ட்ரிங் கிளாஸ்க்குள்ளே மேட்சஸ் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடை கால் பண்ணி அந்த ரெஜெக்ட்ஸ் வேரியபிளை ஆஃபர் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து இந்த பர்டிகுலர் அட்ரஸ்க்குள்ளே இருக்கிற வேல்யூ வந்து இந்த பர்டிகுலர் டிஜிட் ஆஃப் நம்பர்ஸை வந்து மேட்ச் ஆகுதா அப்படின்னு செக் பண்ண போகுது. இப்போ இது மேட்ச் ஆகிடுச்சு அப்படின்னா நாம் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், அந்த பர்டிகுலர் மெசேஜ் ஸ்டேட்டஸ் வேரியபிள் வேல்யூ வந்து ட்ரூ ஆக்க போகிறோம். பிகாஸ் டிஃபால்ட் ஆஃப் ஃபால்ஸாக இருக்குது இல்லையா. ஸோ அதை வந்து ட்ரூ ஆக்கிட்டு தென் நம்ம ஃபர்தராக ஒரு சிஸ் அவுட் பண்ண போகிறோம். இந்த சிஸ் அவுட்டில் ஒரு ஸ்ட்ரிங் மெசேஜ் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, த மெசேஜ் இஸ் அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட் கான்டென்ட். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த வேரியபிளோட கன்கேட்டனேட் பண்ணுங்கள். அதாவது யூசர் சென்ட் பண்ணுற மெசேஜ் வந்து நான் இங்கே பிரிண்ட் பண்ண போகிறேன். ப்ளஸ் யாருக்கு இந்த மெசேஜ் சென்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற டீட்டெயில்ஸும் நம்ம இங்கே பிரிண்ட் பண்ண போகிறோம். சென்ட் டு த கிவன் அட்ரஸ். இப்போ அட்ரஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த அட்ரஸ்க்கு நான் இந்த மெசேஜை சென்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தான் நான் இப்போ இங்கே கொடுத்துருக்கேன். இப்போது ஃபைனலாக இங்கே நான் ரிட்டர்ன் பண்ண போகிறது மெசேஜ் ஸ்டேட்டஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இந்த பர்டிகுலர் இஃப் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா இட்ஸ் அண்டர்ஸ்டாண்டபிள், இது வந்து ஃபால்ஸ் தான் ரிட்டர்ன் ஆக போகுது. இல்லை இந்த இஃப் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு அப்படின்னா இந்த மெசேஜ் ஸ்டேட்டஸ் ஃப்ளாகை வந்து ட்ரூ ஆக்க போகிறோம். ஸோ இட் வில் ரிட்டர்ன் ட்ரூ. இதுதான் இந்த பிஸ்னஸ் லாஜிக். ஸோ இந்த SMS சர்வீஸ் அப்படின்ற கிளாஸ்க்குள்ளே இருக்கிற சென்ட் மெசேஜ் ஓட பிஸ்னஸ் லாஜிக் இதான். இது மாதிரி நாம் வந்து மற்ற சர்வீஸ் கிளாஸஸ், இமெயில் சர்வீஸ் இல்லை வந்து ட்விட்டர் சர்வீஸ் அப்படின்ற கிளாஸ்க்குள்ளேயும் நம்ம வந்து டிஃப்ரெண்ட் பிஸ்னஸ் லாஜிக் கொடுக்க போகிறோம். பட் ஃபர்தராக நம்ம அந்த வீடியோ அந்த டெமோஸை வந்து பார்க்க போகிறோம். இப்போது
ஒன்ஸ் நீங்கள் இந்த பர்டிகுலர் பிஸ்னஸ் லாஜிக்கை க்ரியேட் பண்ண உடனே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கிளைண்ட் ஆக்சசிபிலிட்டி கோடை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணணும், அதாவது கிளைண்ட் மெசேஜிங் சிஸ்டம். ஸோ அதை நான் எங்கே க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த com.inficart அப்படின்ற பேஸ் பேக்கேஜ்குள்ளே நான் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். அந்த கிளாஸ் நேம் வந்து கிளைண்ட் மெசேஜிங் சிஸ்டம். ஸோ இந்த கிளைண்ட் மெசேஜிங் சிஸ்டம் அப்படின்ற கிளாஸ்க்குள்ளே நாம் வந்து ஒரு செட் ஆஃப் கோட் எழுத போகிறோம். ஸோ இது என்ன எழுத போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளைண்ட் மெசேஜிங் சிஸ்டம் வந்து நம்மளோட எஸ்எம்எஸ் சர்வீஸை வந்து டிபெண்ட் பண்ண போகுது. இந்த கிளைண்ட் மெசேஜிங் சிஸ்டம் வந்து இந்த எஸ்எம்எஸ் சர்வீஸோட ஆப்ஜெக்டை வந்து டிபெண்ட் பண்ண போகுது. ஸோ அதுக்குண்டான கோட் நம்ம வந்து இங்கே டிஃபைன் பண்ணணும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெசேஜ் சர்வீஸ். ஸோ நம்மளுக்கு ஏற்கனவே ஒரு இன்டர்ஃபேஸ் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த மெசேஜ் சர்வீஸ் டைப்பை க்ரியேட் பண்ணிவிட்டு ஈக்குவல்ஸ் நீங்கள் வந்து நியூ எஸ்எம்எஸ் சர்வீஸ் இன்ஸ்டன்ஸை இங்கே ப்ரொவைட் பண்ணலாம். இதுதான் நாம் ஃபர்ஸ்ட் வீடியோவில் நம்ம கிளியராக பார்த்துருந்தோம். ஸோ இது வந்து டைட்லி கப்புள்ட் என்வாயர்மெண்ட்டை க்ரியேட் பண்ண போது இந்த பர்டிகுலர் பீஸ் ஆஃப் இன்ஸ்டான்ஷியேஷன், மேனுவல் கோட் இன்ஸ்டான்ஷியேஷன் வந்து டைட்லி கப்புள்ட் என்வாயர்மெண்ட்டை க்ரியேட் பண்ண போகுது. பட் இப்போது நம்ம இந்த மெசேஜ் சர்வீஸ் அப்படின்ற வேரியபிளை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் சென்ட் மெசேஜ் மெத்தடை நம்ம கால் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி இந்த கிளாஸ்க்குள்ளே ஒரு மெத்தட் நான் க்ரியேட் பண்ண போகிறேன், பப்ளிக் void send. ஸோ இதில் வந்து அகெயின் string address string message அப்படின்ற ஒரு 2 பேராமீட்டர் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். இதில் வந்து நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மெசேஜ் சர்வீஸ் வேரியபிள் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி மெசேஜ் சர்வீஸ் வேரியபிள். ஸோ இது வந்து இன்ஸ்டன்ஸ் வேரியபிளாக இருக்கிறதுனால நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக திஸ் கீவேர்ட் யூஸ் பண்ணி திஸ் டாட் மெசேஜ் சர்வீஸ்னு கால் பண்ணலாம், இல்லை மெசேஜ் சர்வீஸ்னு கால் பண்ணிங்கனாலும் பை டிஃபால்ட் அது கரண்ட் இன்ஸ்டன்ஸை ரெஃபர் பண்ண போகுது. ஸோ திஸ் டாட் மெசேஜ் சர்வீஸ் டாட் சென்ட் மெசேஜ் அந்த மெத்தடை கால் பண்ண போகிறீங்க. இந்த கிளாஸோட மெத்தடுக்கு வர பேராமீட்டர் வேல்யூஸை நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக இந்த பர்டிகுலர் எஸ்எம்எஸ் சர்வீஸோட சென்ட் மெசேஜ் மெத்தடுக்கு ஃபார்வர்ட் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த மெத்தட் வந்து நம்மளுக்கு பூலியன் ரிட்டர்ன் ஆக போகுது. ஸோ பூலியன் மெசேஜ் ஸ்டேட்டஸ், சரிங்களா? ஸோ இப்போ இதில் வந்து நம்மளுக்கு கிடைக்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் ஸ்டேட்டஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்க போகுது. அந்த மெசேஜ் ஸ்டேட்டஸை வச்சு நாம் வந்து ப்ரிடிக்ட் பண்ணலாம் வெதர் அந்த வேலிடேஷன் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு. லைக் கொடுத்த அட்ரஸ் வந்து அந்த கன்ஸ்ட்ரெயின்ட்க்கு மேட்ச் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாக்ட் மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆக போகுது. இல்லை அப்படின்ற பட்சத்தில் நாம் இங்கே வந்து ஒரு செக் பண்ண போகிறோம். இஃப் அந்த மெசேஜ் ஸ்டேட்டஸ் வந்து ஃபால்ஸாக இருந்தது அப்படின்னா நாம் என்ன பண்ண போகிறோம், ஜஸ்ட் ஒரு யூசர் நோட்டிஃபிகேஷன் பண்ண போகிறோம். அதாவது சாரி இன்வேலிட் அட்ரஸ் given ப்ளீஸ் ரீசெண்ட் அப்படின்ற ஒரு நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் யாருக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கிளைண்ட்டுக்கு கொடுக்க போகிறோம். ஸோ இப்போது நம்மளுக்கு வந்து கிளைண்ட் மெசேஜிங் சிஸ்டமோட லாஜிக் இங்கே க்ரியேட் பண்ணியாச்சு. இந்த கிளைண்ட் மெசேஜிங் சிஸ்டம் வந்து டீப்பாக இந்த எஸ்எம்எஸ் சர்வீஸ் அப்படின்ற கிளாஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ டிபெண்டன்சியை வந்து நம்ம இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கோம். ப்ளீஸ் மேக் அ நோட் ஆஃப் இட். நாம் என்ன இங்கே பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளைண்ட் மெசேஜிங் சிஸ்டம் வந்து இந்த நியூ எஸ்எம்எஸ் சர்வீஸ் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து டைட் கப்ளிங் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ இங்கே வந்து டிபெண்டன்சி க்ரியேட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் இது வந்து நம்ம என்னன்னு சொல்ல போகிறோம், டைட் கப்ளிங் அப்படின்னு சொல்ல போகிறோம். ரைட்? ஏன் இது டைட் கப்ளிங் அப்படின்றத நம்ம வந்து முந்தைய வீடியோவில் பார்த்துட்டோம். ஸோ இப்போ இதை வந்து எப்படி லூஸ்லி கப்புள்ட் என்வாயர்மெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றதையும் நம்ம டெமான்ஸ்ட்ரேஷனில் பார்க்க போகிறோம். பட் இப்போதைக்கு இந்த பீஸ் ஆஃப் கோட் ஒர்க் ஆகுதா அப்படின்றத நம்ம செக் பண்ணலாம். ஸோ அதுக்கு நம்மளுக்கு தேவை ஃபர்ஸ்ட் இந்த ஆப் கிளாஸ்க்குள்ள
ஒரு ஸ்மால் சேஞ்ச் பண்ண போகிறேன். இது வந்து என்னன்னு கால் பண்ண போகிறேன் அப்படின்னா இன்ஃபிகார்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு கால் பண்ண போகிறேன். இது வந்து நம்மளோட யூஸ் கேஸ்க்கு மோர் ரிலவெண்ட்டாக இருக்கும். நேமிங் ஸ்டாண்டர்ட்ஸ் நான் வந்து ஸ்லைட்டாக சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இந்த டாட் ஜாவாவோட ஃபைல் நேமும் ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த காமெண்ட் தேவையில்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் மெயின் மெத்தட் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த பர்டிகுலர் மெயின் மெத்தட்லேருந்து தான் நம்மளோட எக்ஸிக்யூஷனல் ஃப்ளோ ஸ்டார்ட் ஆக போகுது. இதுதான் என்ட்ரி லெவல் கோட். ஸோ இதில் நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் கிளைண்ட் மெசேஜிங் சிஸ்டம் வந்து நம்ம இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம். அந்த கிளைண்ட் மெசேஜிங் சிஸ்டமோட சென்ட் மெத்தடை கால் பண்ண போகிறோம். கிளைண்ட் மெசேஜிங் சிஸ்டம். ஸோ நீங்கள் வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த ஆப்ஜெக்டை மூலிமா நீங்கள் வந்து அந்த மெத்தடை வந்து நீங்கள் கால் பண்ணலாம். சென்ட் அப்படின்ற மெத்தடை நீங்கள் கால் பண்ணலாம். இதுக்கு தேவையானது 2 பேராமீட்டர். ஒன்று வந்து அட்ரஸ், இன்னொன்று வந்து மெசேஜ். நீங்கள் இன்னொன்று நோட்டீஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த சிஎம்எஸ் டாட் அப்படின்னோடனே உங்களுக்கு ஆட்டோ இன்டெலிஜென்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்குது, மெசேஜ் சர்வீஸ் அப்படின்ற ஒரு ரெஃபரன்ஸ். ஸோ இது வந்து பப்ளிக் ஆக்சஸில் இருக்குது. பட் ஆக்சுவலி ஆஸ் பர் தி அப்ளிகேஷன் லாஜிக் நாம் வந்து இந்த பர்டிகுலர் கிளைண்ட் மெசேஜிங் சிஸ்டம்குள்ளே இருக்கிற அந்த வேரியபிள் வந்து ப்ரைவேட் வேரியபிளாக நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். பிகாஸ் இந்த வேரியபிள் வந்து இந்த கிளைண்ட் மெசேஜிங் சிஸ்டம் மட்டும்தான் யூஸ் பண்ண போகுது. ஸோ நம்ம பப்ளிக் ஆக்சசிபிலிட்டி கொடுக்க வேண்டாம். ஸோ அதை நான் இனிஷியலாக மறந்துட்டேன். பட் இட்ஸ் ஃபைன். நோட் பண்ணிக்கோங்க, இந்த வேரியபிளை ப்ரைவேட்டாக தான் நம்ம கொடுக்க போகிறோம். பப்ளிக்காக நீங்கள் கொடுக்கலாம். அதாவது கிளைண்ட் ரெக்குவயர்மெண்ட் ஏதாச்சும் இருந்தது அப்படின்னா நீங்கள் பப்ளிக் கொடுங்க. பட் நம்மளோட யூஸ் கேஸ் பிரகாரம் இது வந்து ப்ரைவேட். ஸோ அவுட் சைட் த கிளைண்ட் மெசேஜிங் சிஸ்டமால் இந்த வேரியபிளை ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ நம்ம திருப்பி இங்கே போனோம் அப்படின்னா சிஎம்எஸ் டாட் அப்படின்னு பண்ணிங்கன்னா இந்த ஆட்டோ இன்டெலிஜென்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் வேரியபிளை ஃபெச் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா அது வந்து ப்ரைவேட்டைஸ்டு வேரியபிள். ஸோ ஆக்சசிபிலிட்டி இல்லை. கிரேட். இப்போ நம்ம வந்து இந்த 2 இன்ஃபர்மேஷன்ஸ் அட்ரஸ் அண்ட் மெசேஜ் கொடுக்கணும் இன்புட்டாக. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸ்கேனர் கிளாஸ் கிரியேட் பண்ண போகிறேன். அதில் சிஸ்டம் டாட் இன் அப்படின்ற இன்புட் பேராமீட்டர்ஸ் கொடுக்க போகிறோம். ப்ளஸ் 2 வேரியபிள்க்கு உண்டான வேல்யூவை நம்ம வந்து கிளைண்ட் கிட்டேருந்து வாங்க போகிறோம். ஸோ இதுதான் அதோட அந்த பீஸ் ஆஃப் கோட். இது வந்து செல்ஃப் லேர்னிங் தான், நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸ்கேனர் கிளாஸ் என்ன பண்ணுது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் வந்து ஸ்கேனர் ஆப்ஜெக்ட் சிஸ்டம் டாட் இன் ப்ளீஸ் என்டர் யுவர் அட்ரஸ் அண்ட் ப்ளீஸ் என்டர் யுவர் மெசேஜ் அப்படின்ற ஒரு ப்ராம்ப்ட் மெசேஜும் கொடுக்குறோம். ப்ளஸ் நீங்கள் வந்து யூசர் கிட்டேருந்து வாங்கக்கூடிய சின்டாக்ஸ் இங்கே இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அட்ரஸ், செகண்ட் ஒன் இஸ் மெசேஜ். தென் நீங்கள் அந்த சென்ட் மெத்தடை கால் பண்ணி இந்த பர்டிகுலர் அட்ரஸ் வேரியபிள் அண்ட் மெசேஜ் வேரியபிளை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணலாம். ஃபார்வர்ட் பண்ணால் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம இப்போது பார்க்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் நீங்கள் ரன் பண்ணுறதுக்கு இந்த பர்டிகுலர் மெயின் மெத்தட்லேருந்து தான் நீங்கள் ரன் பண்ணணும். ஸோ ரைட் கிளிக் பண்ணி ரன் ஆஸ் ஜாவா அப்ளிகேஷன். ஸோ இங்கே கான்சோல் விண்டோ இருக்குது. இந்த கான்சோல் விண்டோவில் நீங்கள் இந்த பர்டிகுலர் மெயின் மெத்தட் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கீங்க. இப்போ உங்களோட எக்ஸிக்யூஷனல் லைன் வந்து 13. லைன் நம்பர் 13ல் ப்ளீஸ் என்டர் யுவர் அட்ரஸ் அப்படின்ற லைன் வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. தென் இட் கோஸ் டு லைன் 15. இப்போ லைன் 15ல் தான் உங்களோட ரெஸ்பான்ஸ்க்காக வெயிட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ இங்கே நாம் என்ன கொடுக்க போகிறோம்? அட்ரஸ். இது வந்து எஸ்எம்எஸ் சர்வீஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்னோட மொபைல் நம்பரை கொடுக்க போகிறேன். ஸோ இட்ஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ 10 நம்பர்ஸ் ஒரு 10 டிஜிட்ஸ் நம்ம கொடுக்குறோம். இல்லை நான் வந்து லெஸ் தேன் தட் நான் கொடுக்குறேன். ப்ளஸ் மெசேஜ் அனுப்ப போகிறேன். ஹாய், திஸ் இஸ் சபரி. இப்போ என்டர் பண்ணோன்னே நீங்கள் வந்து அந்த சாரி இன்வேலிட் அட்ரஸ் கிவன் ப்ளீஸ் ரீசெண்ட் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் நம்மளுக்கு வருது. ஸோ அப்போ இந்த அப்ளிகேஷன் ஒர்க்ஸ் ஃபைன். இது வரைக்கும் நம்மளுக்கு ஒர்க் ஆகுது. நம்ம ராங் அட்ரஸ் கொடுத்தோம் அப்படின்னா ஆஸ் பர் இந்த எஸ்எம்எஸ் சர்வீஸ்குள்ளே இருக்கிற லாஜிக் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிருக்கு. இதில் வந்து நீங்கள் இந்த இஃப் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ தட் மெசேஜ் ஸ்டேட்டஸோட வேல்யூ வந்து ஃபால்ஸாக இருக்குது. ஸோ இப்போ இந்த மெசேஜ் சர்வீஸ் எஸ்எம்எஸ் சர்வீஸ் வந்து இந்த கிளைண்ட் மெசேஜிங் சிஸ்டம்க்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குது. அந்த ரெஸ்பான்ஸ் வந்து ஃபால்ஸாக இருக்குது. ஸோ அந்த ஃபால்ஸாக இருக்க பட்சத்தில் இந்த சாரி இன்வாலிட் அட்ரஸ் கிவன் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் நம்மளுக்கு வருது. பட் இஃப் இன் கேஸ்
நான் திருப்பியும் ரீரன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இங்கே ரீலான்ச் அப்படின்ற பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் ரீரன் ஆகும். இப்போ வந்து நம்ம கரெக்டான டிஜிட் கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ மெசேஜ் ஹாய் திஸ் இஸ் சபரி. இப்போ உங்களுக்கு வந்து the messages hi this is sabari sent to இந்த பர்டிகுலர் அட்ரஸ்க்கு இந்த மெசேஜ் சென்ட் ஆயிடுச்சு. இது வந்து பர்ஃபெக்டாக உங்களோட எஸ்எம்எஸ் சர்வீஸ் உண்டான பிஸ்னஸ் லாஜிக் எக்ஸிக்யூஷன் நீங்கள் பார்க்கலாம் இங்கே. ஸோ இப்போ இதில் என்ன கன்க்ளூஷன் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, கிளைண்ட் மெசேஜிங் சிஸ்டம் வந்து எஸ்எம்எஸ் சர்வீஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு. அந்த எஸ்எம்எஸ் சர்வீஸோட ஆப்ஜெக்டை வச்சு நீங்கள் அந்த பர்டிகுலர் சென்ட் மெசேஜ் மெத்தடை கால் பண்ணுறீங்க. அந்த சென்ட் மெசேஜ் மெத்தடோட பிஸ்னஸ் லாஜிக் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. நம்ம 2 டெஸ்ட் கேஸும் பார்த்துட்டோம். ஒன்று வந்து இன்வேலிட் அட்ரஸ் கொடுத்து நம்ம டெஸ்ட் கேஸ் பார்த்தோம், இன்னொன்று வந்து வேலிட் அட்ரஸ் கொடுத்து நம்ம டெஸ்ட் கேஸ் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ ரெண்டுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் இந்த அப்ளிகேஷன் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜ்லேருந்து நம்ம எங்கே கொண்டு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்எம்எஸ் சர்வீஸ் அப்படின்றது இன்ஸ்டன்ஸ், அந்த இன்ஸ்டன்ஸ் வந்து டைட்லி கப்புள்டு என்வாயர்மெண்ட்டில் இருக்குது. பிகாஸ் மேனுவலாக நம்ம இன்ஜெக்ட் பண்ணியிருக்கோம், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ கிளைண்ட் மெசேஜிங் சிஸ்டம் வந்து நியூ எஸ்எம்எஸ் சர்வீஸை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கு. இப்போ இந்த டிபெண்டன்சியை வந்து நாம் வந்து டைட்லி கப்புள்டு என்வாயர்மெண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய ட்ராபேக் இருக்குது. அதை பற்றின டீட்டெயிலை வந்து முந்தைய வீடியோவில் நான் கொடுத்துருந்தேன். ஸோ இப்போ நம்ம அந்த கோடை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ட்விட்டர் சர்வீஸ் க்ரியேட் பண்ண போகிறோம், இமெயில் சர்வீஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். அது க்ரியேட் பண்ணும் போது இப்போ நம்மளுக்கு இங்கே என்ன மாதிரியான ட்ராபேக் வரப்போகுது, இப்போ எக்ஸிஸ்டிங் சிஸ்டமில் இருக்கிற கோடில் என்ன மாதிரியான சேலஞ்சஸ் நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.